ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமடம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால மாங்காய் சாதம், அம்பாளுக்கு சித்ரான்னம் நைவேத்தியம் மாங்காய் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸு தேங்காய் போட்டு ஒரு காயும் செஞ்சுருக்கேன். அப்புறம் பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு கறியும் பண்ணியிருக்கேன். நல்லா காட்டாக ஒரு மிளகு ரசமும் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸும் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவில் பேபி பொட்டேட்டோ, சின்ன உருளைக்கிழங்கு வறுவலும், பீன்ஸ் காய், அப்புறம் மாங்காய் சாதம் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பீன்ஸ் காயிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இண்டாலியம் கடாய் வச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரு சிட்டிகை ஜீரகம் எல்லாம் தாளிச்சிருக்கேன். உளுந்த பருப்பு நல்லா சிவந்து வரட்டும். உளுந்து சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ். இப்போ பீன்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க, நல்லா இருக்குது. ஃப்ரெஞ்சு பீன்ஸ் மாதிரி நல்லா உருட்டு பீன்ஸு, நல்லா அப்படியே பிஞ்சாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி அந்தந்த கிளைமேட்டில் கிடைக்கிற காய்கறிகளை சாப்பிட்லாம். இப்போ பீன்ஸ் எல்லாம் சூப்பராக கிடைக்கிது. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச பீன்ஸ் சேர்க்குறேன். அந்த தாளிப்புலேயே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம உப்பும் போட்டு மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த பச்சை நிறம் மாறாமல் காய் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான கல்லுப்பு, உப்பும் சேர்த்துட்டு இப்போ கையால் 2 கை தண்ணி தெளித்தா போகிறோம். நான் ஒரு குழிக்கரண்டி தண்ணி இந்த டம்ளரில் வச்சுருக்கேன், அதை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா குழம்பு பரிமாறுற குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி தண்ணி, அவ்வளோதான். எப்போவுமே காய்க்கு கீழே தான் தண்ணி நிற்கணும், காய்க்கு மேலே தண்ணி வரக்கூடாது. இதை அப்படியே நிதானமாக அடுப்பு தீயை குறைச்சிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் பீன்ஸ் காய் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். 5 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். லேசாக ஒரு தண்ணி அடியில் இருக்குது, அதனால் திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியில் தண்ணி இல்லை பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. மொத்தமே இட்லி வேகிற டைம் தான். 7 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பச்சை தேங்காய் நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு குட் கொலஸ்ட்ரால், நல்லது. ரொம்ப நேரம் தேங்காய் பூ போட்டு வதக்காதீங்க, அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடும். இவ்வளவு தான், சூப்பரான எம்மியான ஒரு பீன்ஸ் காய் ரெடியாக இருக்குது. அடுத்த இது நம்ம பார்க்கலாம், மாங்காய் சாதம் பார்க்கலாம். நல்ல பெரிய கிளிமூக்கு மாங்காய் இப்போ கடைகளில் கிடைக்குதுங்க. அதை தோல் சீவி நல்லா பெரிய ஓட்டையில் தேய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா ஒரு பிடிச்சப்படி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காரம் மட்டும் இதுக்கு பத்தாது. என்னோடய ஸ்டைலில் நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடியும் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த சாதம் ஆற வச்சுருக்கேன், உதிராக இருக்கணுங்கிறதுக்காக மேலே நல்லெண்ணெய் பச்சையாக விட்டுருக்கேன். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், வாசனைக்கு பெருங்காயத்தூள். இப்போ வாங்க நம்ம மாங்காய் சாதம் தாளிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உங்களுக்கு விருப்பமான முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி தோலியோடு தான் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உளுந்து செவந்திருக்கு. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த கடலை அப்படிங்கிறதுனால லேசாக பரட்டி விட்டுட்டு நல்லா 2 ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்துக்கிறேன். மாங்காயும் இந்த தாளிப்போடு சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ சில்லி பவுடர், காரத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த சின்ன ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் இது பத்தாது போல் இருந்ததுங்க, திருப்பி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. மஞ்சப்பொடி கலருக்கு. இப்போ இதுக்கு தேவையான பெருங்காய பவுடர், நல்ல வாசனையாக இருக்கும், நிறைய தாராளமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்போடு சேர்த்து ஒன்று போல் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இது கூட மாங்காய் தேய்ச்சி நம்ம வதக்கினோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் வதங்கி வந்துடும். இந்த சாதத்தோட புளிப்பு, இந்த சாதம் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு கலந்த சாதம் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு நம்ம சேர்க்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கினோம்னா நல்லா குழைவாக வதங்கி வந்துடும். இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான தூள் உப்பு சேர்க்குறேன்.
அதுக்குள்ளே சாதத்தை ஒரு பெரிய கடாயில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம வதக்கிறத அந்த சாதத்தோடு போட்டு கலக்க போகிறோம். மாங்காய் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்தோன்னா வதங்கிடும். பாருங்கள், ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூனால் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த மாற்றத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குழைவாக வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நான் சாதத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாங்காயை ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே எடுத்து அந்த ஆற வச்சுருக்கிற அந்த சாதத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சாதத்தை ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிராக கலக்க முடியும். பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அந்த சாதத்தில், அப்போ தான் சாதம் பொல பொலன்னு உதிர்ந்து வரும். இப்போ நானே வீடியோ எடுக்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் கலந்துட்டேன். எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரைடே லஞ்ச் காம்போ அப்படிங்கிறதுனால ஒரு கலந்த சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்போ பாரு லெமன் சாதம், தக்காளி சாதம், கேரட் சாதம் செய்யாமல் இப்போ சீசனாக இல்லாட்டா கூட மாங்காய் கிடைக்குதுங்க. அதனால் மாங்காய் சாதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு பேபி பொட்டேட்டோ காரக்கறி பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை கறி பார்க்கலாம். இந்த மாங்காய் சாதத்து கூட கலக்கலாக இருந்தது. பேபி பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு தோல் உரித்து பெரிய பொட்டேட்டோவாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறேன். நல்லா ஒரு அறுக்கு கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சோன்னா அப்புறம் நம்ம சில குட்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கு முழுசாகவே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருந்த உருளைக்கிழங்கு மட்டும் நடுவில் 2 பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் உப்பு காரம் அதில் இறங்கும். இதே இந்த தாளிப்போடு சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்தது இதுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா ஜோராக வறுப்பட்டு வரும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி காய் ஃப்ரை பண்ணும்போது தோசை திருப்பி பயன்படுத்துங்க. நல்லா வறுப்படும், நல்லா வறுக்க வரும். இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பெருங்காய பவுட்ரு, நல்ல பெருங்காய பவுட்ரு சேர்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்து சூப்பராக வறுத்து விட்டாச்சு. இப்போது இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லஞ்ச் காம்போவில் மாங்காய் சாதம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சித்ரான்னம் மாங்காய் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் தேங்காய் போட்டு காயும் பண்ணியிருக்கேன், ஒயிட் ரைஸ், மிளகு ரசம், அப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.